மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நிலவரத்தை குடியரசுத் தலைவரிடம் எடுத்துரைத்தார் அமித்ஷா. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருக்கிறார். பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நிலவரத்தை குடியரசுத் தலைவரிடம் எடுத்து கூறியிருக்கிறார். பகல்காம் தாக்குதலுக்கு பின் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்துரைத்தார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக அங்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி டெல்லி திரும்பினார். அதன் பின்பு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதன் பின்னரும் அமித்ஷா பகல்காம் சென்று பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் பகல்காம் தாக்குதல் தொடர்பாகவும் அதன் பின்னர் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பான விவரங்களை எடுத்துரைத்திருக்கிறார். மேலும் தற்பொழுது நாடு முழுவதும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், மேலும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து குடியரசுத் தலைவரிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்துரைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.